வணக்கம். ஈகை அதிகாரத்தின் 3வது குறளை நாம் காணலாம். நாம் ஒருத்தர்கிட்ட போய் என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய மனம் எவ்வளவு கஷ்டப்படும். எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, படிப்பதற்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்று ஒருவன் தன்னுடைய வறுமையை மற்றவரிடம் தெரிவிக்கும் பொழுது அந்த மனமானது எவ்வளோ கஷ்டப்படும். யார்கிட்டையாவது போய் டக்குன்னு என்கிட்ட இது இல்லை, நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு மனம் வலிக்கும் இல்லையா? எல்லாருக்கும் அது பொதுவானது. யாருக்கிட்டையுமே அந்த ஒரு மற்றவர்களிடம் இரக்கத்தை சம்பாதிப்பது அது பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்போது என்கிட்ட இல்லையே என்று என்னுடைய வறுமையை நான் சொல்லும் பொழுது எவ்வளவு துன்பத்தினை அது நமக்கு கொடுக்கும் இல்லையா? அப்போது இதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதை பார்க்கலாமா? இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. யான் வறியவன், மிகவும் பொருளாதார ரீதியில் தாழ்ந்தவன், என்னிடம் எதற்கும் பணம் இல்லை, உண்பதற்கு இல்லை, உடுத்துவதற்கு இல்லை, கல்வி பயிலுவதற்கு இல்லை அப்படிங்கிறது வறியவன், ஒன்றுமே இல்லாதவன் என்று நாம் சொல்லும்பொழுது எவ்வளோ துன்பப்படுறோம். அப்படி ஒருவரை பார்த்த பிறகு அவர் சொல்லுவதற்கு முன்பாகவே என்கிட்ட இல்லைன்னு நான் இறந்து போய் நிற்கும் பொழுது நான் சொல்லுவதற்கு முன்பாகவே ஒருவன் நமக்கு தேவையான எது தேவையோ அதனை கருணையோடு கொடுத்தால் அது என்ன? அதுதான் ஈதல் குணம், ஈகை. இந்த ஈகை அறம் யார்கிட்ட இருக்கும்? சிறந்த குலப்பண்புகளே உடையவனிடம் இருக்கும். ஒருவன் வறியவன் என்று ஒருவர் முன் சென்று கேட்பதற்கு முன்பாக அவனுக்கு உதவி செய்கிறோம் இல்லையா? அந்த உதவி செய்தல் யாரிடம் இருக்கும்? மேன்மையான குல மக்களிடம் இயல்பாகவே அமைந்து காணப்படும் என்று அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த குறள். நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை.